கே. சின்னசாமி, காங்கேயம்பாளையம் ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர் பேசுகிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ எங்களுக்கு இன்றைக்கி கிராம சபை கூட்டத்தில் முக்கியமான ஒரு தீர்மானம், காங்கேயம்பாளையம் கிராம ஊராட்சியை சூலூர் பேரூராட்சியுடன் இணைத்து சூலூர் நகராட்சியாக மாற்றி அமைப்பதை கைவிட கோருதல். இது ஊரில் எல்லோரும் சேர்ந்து, எல்லா தரப்பினரும், விவசாயிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து, எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் காங்கேயம்பாளையம் ஊராட்சியை சூலூரோடு இணைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய அந்த முடிவை கைவிடுமாறு அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது சம்பந்தமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். நிச்சயமாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று இந்த நல்ல நாளிலே நம்புகிறோம். ஏர்போர்ட் கேட்டிலிருந்து 100 மீட்டர் 300 மீட்டர் சுற்றளவில் எந்த விதமான கட்டுமான பணிகளும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு NOC வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது பிரகாரம் நம்ம போனோம்னா ஆதிராவோட குடியிருப்பு வந்து ஒரு 50 மீட்டருக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த பசுமை வீடுகள்லாம் எதுவுமே வராது. அந்த சூழ்நிலை உருவாகியிருக்குது. அதையெல்லாம் மாற்றணும்னா கிராம சபையாக இருந்தால் மத்திய அரசு மூலமாக அதையெல்லாம் கைவிட முடியும் என்பது எங்களுடைய கோரிக்கை. K.A. சுப்பிரமணியம், எக்ஸ் கவுன்சிலர், காங்கேயம்பாளையம் ஊராட்சி. இந்த கிராம ஊராட்சி என்பது 1951 கடைசி 12வது மாதம் கிராம ஊராட்சியாக நம்மளுடைய காங்கேயம்பாளையம் நிர்ணயிக்கப்பட்டது. முதல் கிராம டிஸ்ட்ரிக்ட் போர்டு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போர்டிலே சிறந்த ஊராட்சி. ஒரே கிராமம், ஒரே வருவாய் கிராமம், ஒரே வியா இருக்கக்கூடிய வில்லேஜ் அடுத்த வில்லேஜ் கிடையாமல் ஒரு பஞ்சாயத்து. இதில் 1947 ஒரு பகுதி வந்து ஏர்போஸ்ட், இந்தியன் ஏர்போஸ்ட்டுக்காக நம்மளுடைய இந்தியன் ஆர்மி பார்ட்டி தெரிவு எங்கேயும் பைபிஆர்டி இன்ஜென்ட் எடுத்து ஏர்போஸ்ட்டுக்கு போயிருக்கு. இந்த கிராமம் வந்து தனி பஞ்சாயத்தாக இன்றைக்கு வரை தொடர்ந்து தலைவர்கள் KMS காலத்திலேருந்து சின்னசாமி தலைவர்கள், KSR போன்றவர்கள், மற்ற தலைவர்கள் இந்த கிராம ஊராட்சிக்கு சிறந்த தலைவர்கள் வந்திருக்கல பணியாற்றிருக்காங்க மாவராட்சி ஊராட்சி. இது மட்டும் இல்லாமல் இதனோட உண்மை நிலை என்னங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினருடைய ஃபண்டு ரூரல் டெவலப்மெண்ட் கிராம ஊராட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. கொடுக்கல, அவர் கொடுத்தாலும் கூட வராது. 2வது சட்டமன்ற உறுப்பினர், 3வது மாவட்டத்தினுடைய ஊராட்சி கிராம ஊராட்சிக்கு அந்த ஃபண்டு வரணும். 4வது ஜென்ரல் ஃபண்டுனா ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பொது நிதி. அதுக்கு அடுத்தபடியாக ஊராட்சியினுடைய ஒன்றிய கவுன்சிலுடைய நிதி. இதுக்கு அடுத்தபடியாக 71, 72 ஊராட்சி கிராம ஊராட்சி சட்டப்படி கிராம ஊராட்சியாக இந்த கிராமம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு நம்முடைய வரக்கூடிய மாவட்ட தலைவர் வந்து இந்த கிராமத்தை இணைக்கலான்னு பரிந்துரை பண்ணியிருக்காரு. மாநில அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு. இது வரவே சரியான தப்பான ஒரு முடிவு. இது கம்பல்சரியாக கிராம ஊராட்சியாக மட்டும் இருக்கணும். இதில் 4500 பேர் 5000 பேர் இருக்கிற ஊராட்சியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்துடைய மக்கள் இந்த ஏர்போஸ்டோடைய பகுதியில் வாழ்ந்து மக்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது மக்களோடு எப்படி வாழ்ந்துருக்காங்க, ஏர்போஸ்ட்களை மட்டும் வாழ்றது கிடையாது. 1950 கேரளாவில் இருக்கிற பீப்புள் அத்தனை மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து, இந்த கிராமத்தினுடைய மக்கள் அத்தனை பேர் எல்லா ஸ்டேட்டுடைய மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நம்மளுடைய 17 பஞ்சாயத்தில் ஊராட்சியிலேயே இந்த ஊராட்சியில் சிறந்து விளங்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கிராம ஊராட்சி நிரந்தரமாக கிராம ஊராட்சியாகவே இருக்க வேண்டும். இந்த கிராம ஊராட்சியில் நம்ம ஏர்போஸ்ட் பார்ட்டி தெரிவு இங்கே புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. 1931 ஆக்ட் படி நகராட்சியினுடைய பக்கத்தில் கிராம ஊராட்சி ஏர்போஸ்ட், இந்தியன் ஏர்போஸ்ட் 100 மீட்டருக்குள்ளே எடுக்க வீடு கட்டக்கூடாது NOC போட்டிருக்காங்க. அது தப்பான முடிவு. அது வந்து நாக்பூரில் போட்ட ஆர்டரு. ஓடுதளத்திலிருந்து 100 மீட்டர் போட்டது இப்போ என்னது காம்பவுண்ட்லேருந்து 100 மீட்டர் மாவட்ட தலைவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அது தப்பான ஒரு முடிவு. அதில் மக்கள் பாதிக்கிறாங்க. பின்தங்கிய மக்கள், ஆதிராவிடர் மக்கள், நிரந்தரமாக பூர்வீக குடியியக்க மக்கள், இந்த கிராமத்தினுடைய பூர்வீக மக்கள், என்னுடையோட சகோதரர்கள், அந்த மக்கள் வாழக்கூடிய அரிஜன பகுதியில் ஆதிராவிடர் பகுதியின் மக்கள் நிச்சயமாக NOC வாங்க முடியாது. 2 சென்ட் வீடு கட்ட முடியாது. இந்திரா குடியிருப்பு கட்ட முடியாது. மத்திய அரசோட திட்டம் அத்தனையுமே பாதிக்கும். இதையே மாவட்ட தலைவர் அவர்கள் உடனடியாக நிர்வாகம் கிராம ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் என்பது அனைத்து தலைவர்களுடைய ஒற்றுமை. இங்கே இருக்கிற அரசியலே கிடையாது. இங்கே கிராமமாக இருக்க வேண்டும், கிராமத்தினுடைய ஊராட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் 100 விழுக்காடு இதில் ஒற்றுமையாக இந்த கிராம சேவைகளை நிறைவேற்றிருக்கோம். தயவுசெய்து நீங்கள் சரி, ஆகஸ்ட் மாதம் கொடுத்ததுக்கு என்ன பதில் டிக்கெட் கட்டுறவங்க அப்போ எங்கே ஒரு பட்டப்படிக்கு போய் பார்த்துருவாங்க. அதனால் பைக் எடுத்து கூட்டுருவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஒரு ரேம்ப் போடல, 2 பொம்பளை விழுந்தாங்க, சும்மா சின்ன காயத்தை அமைச்சிட்டாங்க. மண்டைக்கடி அடி விழுந்து என்ன ஆகுது அவங்களுக்கு இல்லை. அதே இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னும் வேலை முடியலைங்க, இன்னும் இருக்கிற வேலை இருக்குங்க. இந்த ஏர்போர்ட் காலையில் நடத்துக்கு அளவாக எடுத்து வந்து கொடுத்து போட்டு முடியும். தனியாக எப்போ நடக்கும்? 10 நாள் நடக்குமா? எழுத்துப்பூர்வமாக கேளுங்க. அது 3 டைம் கொடுத்துருக்க லெட்டர். அதில் வந்து 6, 8 காங்கேயம்பாளையம் பஞ்சாயத்து இணைப்பதற்கு கைவிட கோரி மனு கொடுத்துருக்கோம்.
ரெண்டாவது வந்து ஊர் பொதுமக்கள் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு நம்மளுடைய கிராமத்தில் மக்கள் இருக்கிற ஒரு 252 பேர் 250 பேர் தேசிய வேலைவாய்ப்பு செய்கிறாங்க. அதுக்குண்ட செவாலியர் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து பணி பசுமை இயக்க சரியாக வேலையில் தூர்வார வேலை நடந்திருக்கு. அவங்களுடைய கிராமம் இதுவும் பாதிக்கப்படும் போது அவி சார்பிலையும் ஒரு லெட்ரு மாவட்ட ஆட்சியாளர் கொடுத்துருக்கு. அது மாவட்ட ஆட்சியாளர் நாங்கள் போய் சந்திக்கிற போது நானும் சேர்ப்பு சந்திக்கிற போது சொன்னார், பார்வையிட்டு பண்ணி பேசியிருக்கேன். உங்கள் பஞ்சாயத்து என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படின்னா 50% எடுக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முடிவு நீங்கள் நிறைய கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். அமைச்சர்கிட்டும் கொடுத்துருக்கு. நம்ம டோர் சங்க தலைவர் எல்லோரும் நாங்களாம் சேர்ந்து பேர்போர்ட்டில் வார்த்தை நம்மளுடைய வணக்கத்துக்கு மந்திரிட்டு சொல்லியிருக்கோம். கலெக்டர் வந்து அதில் நம்ம உன்னிப்பாக இருக்கார். ஏன் சொல்லியிருக்கிறோன்னா இது வந்து நமக்கு சுதந்திர போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு கிராமம். கண்ணம்பாளைய பேரூராட்சிக்கு அது மாதிரி கிராம பஞ்சாயத்து 17 இண்டிவிஜுவல் பஞ்சாயத்து எந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கிராம ஊராட்சியாக இருக்க வேண்டும். கிராம ஊராட்சியாக இருக்க வேண்டும். கிராம ஊராட்சியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய கிராமம் நம்மளுடைய காங்கிமலை ஊராட்சி தொடர வேண்டும். தொடர வேண்டும். தொடர வேண்டும். நீங்க வாங்க செயலாளர் வாங்க முன்னாடி வாங்க. அண்ணா இங்கே பாரு அப்படிங்க பாருங்க. இளம் ஆய்வாளர் மற்ற சொல்லி 2 பேர் போட்டிருக்கோம். அது மாதிரி காங்கியம்பாளையத்தில் அது மெயினான நகரம். இப்படி போகிற மக்கள் போக முடியும். இங்கே வந்து 2 ஹைஸ்கூல் அது தொடர்ந்து ஊராட்சியாக காங்கேயம்பாளையம் ஊராட்சி தடுத்து வைக்க வேண்டாம். வேண்டாம் நகராட்சி வேண்டாம். வேண்டும் கிராம ஊராட்சி வேண்டும். சொல்லுங்க. வேண்டாம் நகராட்சி வேண்டும். நிரந்தர ஊராட்சி வேணும். காங்கேயம்பாளையம் நிரந்தர ஊராட்சி வேணும். தொடரட்டும். வேண்டாம் நகராட்சி வேண்டாம். நகராட்சி வேண்டாம். வேண்டும் கிராம ஊராட்சி வேண்டும்.